ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸ் லெமன் 2 எடுத்திருக்கேன். அது சாறு எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அரிசி போட்டு சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. இன்றைக்கி நான் லெமன் ரைஸ்க்கு கருணக்கிழங்கு சைட் டிஷ் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.